ஹே எவ்ரி ஒன், மீசை முறுக்கு 2 ஒரு ட்ரெய்லர் இப்போ ரிலீஸ் ஆயிருந்துச்சு. எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ட்ரெய்லரில் நான் பார்த்து சில விஷயங்களை ஷேர் பண்ண தான் வந்திருக்கேன். நான் சாம். வெல்கம் டு சாம்ஸ் சினிமா வேர்ல்ட். ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரிஞ்சிச்சு ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கும் செகண்ட் பார்ட்டுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லைன்ட்டு. அண்ட் பார்ட் 2 எடுக்கிறேன் தமிழ் சினிமாவில் நிறைய ஃபர்னிச்சர்ஸ் உடஞ்சிருக்கு. அண்ட் இந்த படம் அந்த லிஸ்ட்டில் வராமல் இருக்கணும்ன்ட்டு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். அண்ட் ஆதியான மேலேயும் எனக்கு ஒரு சின்ன நம்பிக்கை இருக்குது, பார்க்கலாம் படம் எப்படி வருதுன்ட்டு. அண்ட் மீசை முறுக்கு 1 மாதிரி இந்த படமும் ஃபுல் ஆஃப் காமெடி அண்ட் எங்கேஜிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இதுலேயே சில லவ் போர்ஷன் இருக்க சான்சஸ் இருக்குது. பிகாஸ் 3 ஹீரோயினை காமிச்சிருக்காங்க. அண்ட் ஆதியானாவையும் 3 டிஃப்ரெண்ட் லுக்கில் காமிச்சிருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட ஸ்டோரி ஒரு சாதாரண கானா பாடுற மனுஷன் மியூசிக்கில் எப்படி பெரிய ஆளாக வராருன்றதை காட்டுறதா தான் படம் இருக்குன்றது ட்ரைலர் பார்க்கும்போதே தெரிஞ்சுது. ஃபேன்ஸ் எல்லாருக்குமே இருக்க ஒரே அர்த்தம் மீசை முறுக்கு 1ல் யூஸ் பண்ண அதே பிஜிஎம் இதுலேயே யூஸ் பண்ணி இருக்கலான்றது தான். பட் மோஸ்ட்லி படம் பார்க்கும்போது நம்ம எல்லாரும் மிஸ் பண்ண போகிற ஒரு ஆள் விவேக் சாராக தான் இருக்கணும். அண்ட் ஆதியானாவும் ஒரு இடத்துல இதை சொல்லியிருப்பாரு, மீசை முறுக்கு 1ஓட சக்ஸஸ்க்கு ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேரக்டர்னா அது விவேக் சார் தான்ட்டு. பார்க்கலாம் இதெல்லாத்தையும் தாண்டி இந்த படம் எப்படி இருக்குன்ட்டு. பிகாஸ் தமிழ் சினிமாவில் பார்ட் 2 எடுக்கிறன்ற பேரில் எல்லா படமும் சொதப்பலாம் வந்து தான் மிச்சம். இந்த படம் எப்படி இருக்குன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ உடனே இந்த மாதிரி சினிமா கண்டென்ட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள். நான் சாம், இது சாம்ஸ் சினிமா வேர்ல்ட்.